ஒருத்தரோட வாய்ஸ் ரேஞ்ச் பொறுத்து இப்ப அடுத்து ஜி ஷார்ப், இப்ப ஜி ஷார்ப் ஏ சி ஸ்ருதியோட சாவாயிரும். நீங்க நல்லா பாடுறதுக்கு சரியான ஸ்ருதியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பெண்கள் வாய்ஸோட ஸ்ருதி, ஆண்கள் வாய்ஸோட ஸ்ருதி இதெல்லாம் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணுமா? லாஸ்ட் வீடியோல மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ் இவங்களுக்கான பொதுவான ஸ்ருதிகளை பார்த்தோம். அதுல மேல் வாய்ஸுக்கான சரியான ஸ்ருதி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை சொல்லியிருந்தேன். அதை அவங்க பயிற்சி பண்ணி அவங்களோட லோயர் நோட்ஸையும் ஹையர் நோட்ஸையும் கண்டுபிடிச்சுக்கலாம். சிங்கிங் பத்தி நிறைய நுணுக்கமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட வோக்கல் ரேஞ்ச், அதாவது உங்களோட வாய்ஸோட ரேஞ்சஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து ஸ்ருதி பத்தி தெளிவான வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பாடுற குரல் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ருதி சீரீஸ்ல உங்களோட வாய்ஸோட டைப் என்ன, நீங்க எந்த ஸ்ருதிய தேர்ந்தெடுக்கணும், நீங்க ரொம்ப ஹையா பாடுறீங்களா லோவா பாடுறீங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ஸ்ருதிக்கும் இன்னொரு ஸ்ருதிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பத்தியும், மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் இந்த வாய்ஸுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸ்ருதி தான் உங்களோட தனித்துவமான வாய்ஸோட சீக்ரெட். அந்த ஸ்ருதி பத்தின தேடலை நாம அதிகரிச்சுக்கணும். அதுக்கான நிறைய விஷயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாய்ஸுக்கு நிறைய அழுத்தம் கொடுக்காம வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகாம பாத்துக்கலாம். பெண்கள் எந்த ஸ்ருதியில இருந்து ஆரம்பிச்சு பாடலாம், எந்த ஸ்ருதி வரைக்கும் அவங்களால பாட முடியும், அவங்களோட வோக்கல் ரேஞ்சஸ்லாம் என்ன, அவங்க சரியான ஸ்ருதி எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பெண்களோட வாய்ஸ் ரேஞ்ச் 2.5 ஆக்டேவ் வரைக்கும் நாம பாடலாம். ஆனா நிறைய பேர் அதுல பாதியை தான் பாடி பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃபீமேலோட ஹெட் வாய்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி அதுக்கான குரல் பயிற்சிகள் செஞ்சு அவங்களோட வோக்கல் ரேஞ்சஸை நல்ல முறையில இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபீமேல் வாய்ஸுக்கான ஸ்ருதி என்னன்னு பார்க்கலாம். அதாவது பொதுவா F3ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தரோட வாய்ஸ் ரேஞ்ச் பொறுத்து அவங்களோட ஸ்ருதி மாறுபடும். F3ல இருந்து சில பேர் பாடுவாங்க. இன்னும் அதுக்கும் கீழே ஈ கூட பாடலாம். இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஈ ஸ்ருதியில தான் நமக்கு டியூன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்ப வீணையோட சேர்ந்து பாடணும் அப்படின்னா ஈ ஸ்ருதியில பாடணும். ஆனா கொஞ்சம் கீழ்ஸ்தாய் வரிசையெல்லாம் போறதுக்கு கஷ்டமா இருக்கும். நிறைய யூஸ் பண்ற ஸ்ருதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் பி இந்த மாதிரி ஸ்ருதிகள் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் பி இந்த மாதிரியான ஸ்ருதிகள்ல பெண்களும் பாடலாம், அதே நேரத்துல குழந்தைங்களும் அதே ஸ்ருதியில பாடுவாங்க. அதுல மேல் ஃபீமேல் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாருமே அந்த ஸ்ருதியில பாட முடியும். சில்ட்ரனா இருக்க வரைக்கும் எல்லாருமே ஒரே ஸ்ருதியில பாட முடியும். ஆனா இதுவே மேல் வாய்ஸ் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த வாய்ஸ் சேஞ்ச் வரும்போது அவங்களோட ஸ்ருதி சேஞ்ச் ஆகும். இப்ப நான் எஃப் ஸ்ருதியில இருந்து ஒரு ஸ்ருதியா எடுத்துக்கிட்டு அதனோட மந்திரஸ்தாயி, அதாவது சானி தா பா ஸ்வரங்களை பிளே பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி அதோட அப்பர் ஸ்தாய் வரிசைகள்ல இருக்கக்கூடிய சாரி காமா பா வரைக்கும் பிளே பண்றேன். நீங்க இதை உங்களோட ஸ்ருதி பாக்ஸ்ல ஒரு ஸ்ருதியா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டே பாடி பாருங்க. உங்களுக்கு எந்த ஸ்ருதியில கீழே லோயர் பாவை சரியா பாட முடியுது, அதே மாதிரி அப்பர் ஸ்தாயில இருக்கக்கூடிய பாவையும் சரியா பாட முடியுது அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. அது உங்களோட கம்ஃபர்டபிள் ஸ்ருதியா எடுத்துக்கோங்க. இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க ஹெட்ஃபோன் வச்சு இதை கேட்டு பாடி பாருங்க. இப்ப எஃப் ஸ்ருதி, இது எஃப் ஸ்ருதியோட சா. சானி தாப்பா. இப்ப இந்த எஃப் ஸ்ருதியோட பா பாத்தீங்கன்னா நமக்கு சி ஸ்ருதியோட சாவாயிரும். அதாவது F3, இது பா லோயர் பா C3. அடுத்து எஃப் ஷார்ப், இது எஃப் ஷார்ப்போட சா. அடுத்து ஜி, இது ஜியோட சானி தாப்பா. அடுத்து ஜி ஷார்ப்.
அந்த மாதிரி. இப்ப அடுத்து ஏ ஸ்ருதி. இப்ப அடுத்து ஏ ஷார்ப். அடுத்து பி ஸ்ருதி. இப்ப அடுத்து சி டி அப்படின்னு அடுத்த ஆக்டேவுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இப்போ நீங்க சினி சாங்ஸ் எல்லாம் பாடும்போது ஏ பி சி டி அந்த மாதிரி டி ஷார்ப் இந்த மாதிரி ஸ்ருதியில உங்களோட ஹெட் வாய்ஸை டெவலப் பண்ணி பாடணும். அதுக்கான ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். நீங்களும் போய் பார்த்து செக் பண்ணுங்க. இதுல ஒருத்தருக்கும் இந்த லோயர் ஸ்தாய் வரிசைகளோட ரேஞ்ச் வந்து மாறுபடும். அதாவது இப்போ ஒரு சிலரால எஃப்ல கீழே பாட முடியும். இப்போ சில பேரால ஜி ஷார்ப்ல தான் பாட முடியும். அதுல தான் அவங்களால லோயர் பாவை கம்ஃபர்டபுளா பாட முடியும். இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாடுற ஜி ஸ்ருதியோட சா இருக்கு இல்லையா, அந்த சால இருந்து கீழே பா லோயர் பா வந்து நமக்கு டி ஸ்ருதியோட சாவாயிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்ருதிக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ், அதே மாதிரி எல்லா ஸ்ருதியையும் நாம எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த ஆர்டர்ல நாம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை பத்தி இந்த ஸ்ருதி சீரீஸ் அப்படிங்கறதுல நான் அப்லோட் பண்ண போறேன். நீங்களும் இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சு பாடி பாருங்க. எஃப் ஸ்ருதி சா நீ தா பா. அந்த கீழ்ஸ்தாய் ஸ்வரங்களை பாடுறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு. அதே மாதிரி இப்ப ஒரு ஸ்வரமா நம்ம பாடும்போது பாடிடலாம். ஆனா ஒரு சாங்லயோ ஒரு லெசன்லயோ நம்ம பாடும்போது அதை கரெக்டா போய் நம்மளால டச் பண்ண முடியாம போயிடும். அதனாலதான் கம்ஃபர்டபுள் ஸ்ருதியா எடுக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப எஃப் ஷார்ப்ல பாடி பார்க்கலாம். சா சா நீ தா பா. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப அடுத்து ஜி. சா சா நீ தா பா. இது வந்து என்னால கம்ஃபர்டபுளா பாட முடியுது. இப்ப அடுத்து ஜி ஷார்ப். சா சா நீ தா பா. இப்ப இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாவே பாட முடியுது. ஸோ இது வந்து நம்ம கீழ்ஸ்தாய் வரிசைக்கு கம்ஃபர்டபுளான ஸ்ருதி ரேஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜிலையும் பாட முடியும், ஜி ஷார்ப்லையும் பாட முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து இதே மாதிரி ஒரு ஸ்ருதியா ஏ ஷார்ப், பி அந்த மாதிரி வச்சு நீங்க பாடி பார்க்கணும். இப்ப மேல்ஸ்தாய் வரிசையில அப்பர் சால இருந்து அப்பர் பா வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்வரங்களை பாடி பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் எஃப்ல இருந்து இல்ல ஈல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ இந்த மாதிரி பாடி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஹையர் நோட்ஸ் எல்லாம் எப்படி போகுது உங்க வாய்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும்.